கர்த்தர் தருகிற வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். தத்தளிப்பு அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்கள் இயேசு இல்லாம கடல்ல போவாங்க. இந்த நடுக்கடல்ல வந்ததும் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம எதுவுமே பண்ண முடியாம இந்த நடுக்கடல்ல இருந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. பாருங்க, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. இதுக்கு மேல காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த சூழ்நிலை ரொம்ப தூரம் நம்முடைய வாழ்க்கையில பயணித்து வந்தது போல நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கரை அடைய நம்ம எவ்வளவு தூரம் வந்தோமோ அவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டி இருக்குன்னு நினைக்கும் போது, ஆண்டவரே இது உங்களுக்கே ஒரு நியாயமா தெரியலையே ஆண்டவரே. சில நேரத்துல நம்ம சிறுமைப்படுகிறது, நம்ம சோர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது நம்ம அறியாம நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையிலிருந்து கர்த்தர் நீக்கும் போது, ஆமென், இதுவரை சந்தித்து வேதனைப்பட்டு துக்கப்பட்ட அநேக காரியங்களுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், அநேக வேதனையான காரியங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி